நான் ஒரு தவறும் செய்யவில்லை. உடன் பிறந்த தங்கை என்று பாராமல் இப்படி வர மாறி சாட்டை கொண்டு விட்டு ஏடுவது நியாயமாக அண்ணா. ஓ நெஞ்சமே உயிரே குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் அற்புதத்துக்காக பற்றி அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே. கேவலம் காமமும் கண்ணை மறைத்து விட்டதா? நீ அவர் நாட்டில் வளர்ச்சி ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கி ஆசை தங்கி என்று உன் மீது நான் அதிகமாக பாசம் வைத்தேன். ஆனால் அந்த பாசத்திற்கு தந்தையை கொண்டு விட்டாய் பாவி. இனிமேல் நீ எனக்கு தங்கையை கிடையாது.
அண்ணன் அல்லவா நாடுனது தங்கை அல்லவா என் அண்ணா பால் கொண்டு வந்தீங்கன்னா அதில் எப்படி விஷம் வந்தது என்று எனக்கு தெரியாதுன்னா அண்ணா அடிச்ச போது நிறுத்தடி. நீதான் தந்தையை கொன்றாய், நீதான் தந்தையை பாலில் விஷம் கலந்து கொன்று விட்டாய். பாவி தாயை தாலியை பறித்து விட்டாய். இனிமேல் நீ எனக்கு தங்கையை கிடையாது, நானும் எனக்கு அண்ணனும் கிடையாது. அம்மா இந்த பரவாய் உங்கள் தாலியை பறித்து விட்டால் அம்மா, பாலில் விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. முந்தி தலைமையிலிருந்து 300 நாள் வந்து பெற்றெடுத்த தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாதப்பா. அம்மா, தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எவ்வளவு ஒரு குறையும் இல்லாமல் என்ன வளர்த்தீர்களே அப்பா. அம்மா, உங்களுடைய தாலி அறுபடை இந்த பாவில் அனுப்பிப்பட்ட செயலை செய்திருக்கிறா. பாலி விஷம் கலந்து தந்தை நான் அமைதியா இருங்க, தயவு செய்து அமைதியா இருங்க, பேசாதீங்கன்ற. அப்பதான் என்ன குஞ்சி எடுக்கிறா பேசாத, நீங்க மன 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 மனன்னு பேசுங்க. பாலில் எப்படி விஷம் வந்தது எனக்கு தெரியாதம்மா. தந்தை எப்படி இருந்தார்களோ எனக்கு தெரியாது தாயே. நான் ஒரு தவறும் செய்யவில்லை அம்மா. அண்ணன் தான் புரியாமல் அம்மா, நீங்களாவது என்ன நம்புங்கள் தாயே. நான் ஒரு தவறும் செய்யாதவள் அம்மா. என்னுடைய நான் என்னமா உழைப்பது, அம்மா அம்மா, இப்படி ஒரு நான் தவறு செய்யவில்லை தாயே. தந்தை கொலை செய்யவில்லை. நான் தந்தை இறப்புக்கு
நான் காலம் கிடையாது என்று வைக்கின்றாயே. அம்மா, ஒரு தவறையே செய்யாத எனக்கு என் மீது சந்தேகப்பட்டு என் உடன்பிறந்த அண்ணன் என்னை அடித்து துன்புறுத்தினார் என்று வைக்கின்றாயே. நீ சொல்லும் போதெல்லாம் என் நெஞ்சமே பதறுகின்றதடி, என் நெஞ்சமே பதறுகின்றது. நான் எதை நினைத்து மனமறிந்து மனதில் என்று தெரியாமல் விடுத்துக் கொண்டிருக்கிறேன். உங்க இருவரை வளர்ப்பதற்காக இரண்டாதாரமாக ஓடி வந்தார். ஆமா அம்மா, அப்பா என்று சொல்லும் போதெல்லாம் நெஞ்சமே பதறுகின்றது. ஐயேஸ்வரி, அழாதம்மா. என்ன செய்வது? விதி விதி படித்தால் நடக்கும். விதியை மாற்ற யாரால் முடியும் அம்மா, யாரால் முடியும்? பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடின்னு சொல்லியிருக்காங்க. அதை போட்டு என் வாழ்க்கையில விதி விளையாடி விட்டது. நீ என்ன செய்வாய் பாவம்? ஐயோ, உன்னை நினைத்தால் மன வருத்தமாக இருக்கிறது. ஒன்று தெரியுமா உனக்கு? ஆரம்பத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் ஜாதா வரல, ஜாதா வரல. இந்த வயிறு வலிக்கு நின்று பேசிட்டு இருக்காங்க. உங்க மண்ணு சௌகரியமா பேசிக்கிறாங்க. பின்னாடியும் கத்துறீங்க, முன்னாடியும் கத்துறீங்க. ஒரு 15 பேர் வர வச்சு சாப்பாடு வச்சு போட்டு என் ஊர்லயும் கூட்டு வச்சுறாங்க கத்துறதுக்கு. உங்களுக்கு மட்டும் தான் பேசுறேன். அவர் என்ன மனம் முடித்து இந்த ஆட்டைக்கு கொண்டு வரும் போதெல்லாம் அவருக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயது. இந்த 40 வயது என்னை எதற்காக கொண்டு வந்தார்? 40 வயசு வரைக்கும் கரும்பேறி காண்டா யாரும் உன்னை ஓட்டி போல. 40 வயது என்னை மனம் முடித்து இந்த ஆட்டைக்கு கொண்டு வந்தார். எதற்காக? நீங்கள் இருவரும் சின்ன சிறிய குழந்தைகள், பால் முடிக்கு ருசானதை உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னை 2ஆம் தரமாக மனமுடித்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த நாள் முதலாக நீங்கள் இருவரையும் என் 2 கண்களால் நினைத்து வளர்த்து வந்தேனே தவிர ஒரு நாளும் மாற்றாத்தாயா நினைத்து மனமாறி நான் பேசுவதே கிடையாது. அம்மா, ஒரு நாளாவது தங்களை மாற்றான் தாய் என்று நினைத்திருப்பேனா? என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயாகத்தான் உங்களை நினைத்துக் கொண்டு வருகின்றேனம்மா. உங்களை இப்படியெல்லாம் பேசுவதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கின்றது தாயே. மகளே, வருத்த வேண்டாம். வெள்ளை கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊற்றி தங்க தொட்டிலே தாராட்டி கல்வி சாலைக்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாயினார். உன்னை வளர்ப்பு மகளா நினைத்து உன்னை வளர்க்கல. உன்னை நானும் சுமந்த நான் பெற்றெடுத்த மகளா நினைத்து வளர்த்தேனே தவிர ஒரு தாயும் ஒரு நாளும் மாற்றான் தாயா நினைத்து நான் வளர்த்து வரவில்லை. எங்களை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படி எங்களா வளர்த்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாதம்மா. எங்களை பார்த்து பார்த்து எப்படியெல்லாம் வளர்த்த தெய்வம் ஆயிட்டீங்களப்பா. இப்படிலாம் வளர்த்து எதற்காக? நீயும் உடைய அண்ணனும் நீரும் சிறப்போடு வளர்த்து ஆளாக்க வேண்டும். ஆமா, நீ என்ன உரைத்தாய் என்னிடம்? அண்ணனுக்கு நான் பால் கொண்டு போகிறேன், உனக்கு எதுக்கு சிரமம்? அண்ணனுக்கு நான் கொடுக்கிறதான சொன்னேன். அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பாலை எதுக்காக தந்தைக்கு கொடுத்த? தந்தை நகர்வலம் வந்தார். நகர்வலம் வந்த காரணத்தினால் அவருடைய உடல் ஆகிறது. என்னுடைய கருத்தில் பால் இருந்த காரணத்தினால் தந்தை பால் கேட்டதால் தந்தைக்கு நான் பால் கொடுத்தேன். பால் கொடுத்தல? ஆமா அம்மா. அதுல வருஷம் யார் கலந்தது? பால் கொண்டு போறேன்னு சொன்னவனையே உண்மை எனக்கு சந்தேகம் வந்தது. வழக்கமா நான் தான் அண்ணனுக்கு பால் கொடுப்பேன். இன்று ஒரு நாள் நான் கொடுக்கிறது தந்தையே. எப்படி தந்தை இருந்தாரு?
இந்த வளர்த்த கைய குளத்துல கழுவ அடி நாட்டக்காரி அடி வேட்டக்காரி வேஷம் போட்டு பசப்புக்கிட்டாயா ஏமாற்றுகின்றாயா அம்மா சொல்லாத சொல்லாதடி அம்மா இப்படி சொல்லாதடி என் தாடி அத்த பாவி ஐ மனசு தங்கோ அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா இது மாறா தாய் மனசு தங்கோ நான் அறிந்த தெய்வம் நன்று சொல்ல போதாதம்மா ஏழு தென்னும் இது போதாத பந்தம் தாய் மனசு தங்கோ அண்ணமே 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 அன்னை சொல்விதமே சொல்லத்தான் ஒரே வார்த்தை புதலை தாய் மனசு தங்கோ நான் அறிந்த தெய்வம் நன்று சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத பந்தம் ஊடுரைக்க மறந்தவளா சுத்தி எடுத்து என்ன தோட்டுமையை தொடர்ந்தவளா
தாய் மனசு